தினம் ஒரு நோயில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிசீஸ் எண்டோமெட்ரியோசிஸ். இது பார்த்திங்கன்னா ஹியூமன் பாடியில் விமனில் பார்த்திங்கன்னா ஊம்னு சொல்லப்படுற கருப்பையில் ஏற்படக்கூடிய ஒரு டிசீஸ். இதில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா யூஸ்வலாக அந்த கருப்பையோட உட்பகுதி, அதாவது இன்னர் லைனிங்கில் பார்த்திங்கன்னா எண்டோமெட்ரியம் அப்படின்னு ஒரு டிஷ்யூ வந்து வளரும். இந்த எண்டோமெட்ரியம்ங்கிற டிஷ்யூ தான் வந்து பேபி இன்கேஸ் ஃபார்ம் ஆச்சு, அதாவது ஃபர்டிலைசேஷன் நடந்துச்சுன்னா அந்த கருவை வாங்கி அதை வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். இன்கேஸ் ஃபர்டிலைசேஷன் நடக்கலை அப்படின்னா விமனில் வந்து பீரியட்ஸ் அப்போது இந்த எண்டோமெட்ரியல் டிஷ்யூ தான் வந்து பிரேக் டவுன் ஆகி வெளியே போகும். பட் இந்த எண்டோமெட்ரியோசிஸ் டிசீஸ் இருக்கக்கூடிய பர்சனில் பார்த்திங்கன்னா இந்த ஊம்குள்ளார மட்டும் வளரக்கூடிய இந்த எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லப்படுற இன்னர் லேயர் பார்த்திங்கன்னா ஊம் இல்லாமல் அதர் பார்ட்ஸில் வந்து வளரும். அதர் பார்ட்ஸ் மீன்ஸ் அந்த யூட்ரஸ் இல்லாமல் வேறு பகுதிகள், ஃபார் எக்ஸாம்பிள் ஓவரியாக இருக்கலாம், இல்லை ஃபேலோப்பியன் டியூபாக இருக்கலாம். இதை தவிர அதர் ஆர்கன்ஸ் லைக் ஸ்டொமக்கில் இருக்கலாம், இல்லைனா சர்விக்ஸ் ரீஜனில் இருக்கலாம், இல்லை யூரினரி பிளாடரில் கூட இந்த டிஷ்யூவோட வளர்ச்சி வந்து இருக்கலாம். ஸோ எண்டோமெட்ரியல் டிஷ்யூ யூட்ரஸில் இல்லாமல் வேறு ஒரு அதர் ஏரியாஸில் போய் வளர்ந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இன்னொரு டிசீஸ் கூட இருக்குது, அடினோமயோசிஸ்ன்னு சொல்லி இன்னொரு கண்டிஷன் இருக்குது. அதுவும் இதே மாதிரி தான், எண்டோமெட்ரியம் வந்து வேற ஒரு இடத்துல வளரும். அதை பற்றி வந்து நாளைக்கு டாப்பிக்கில் பார்ப்போம். இந்த டிசீஸோட சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா ஹெவி பீரியட்ஸ் இருக்கும். அப்படின்னா பீரியட்ஸ் அப்போ பார்த்திங்கன்னா ஹெவி மென்ஸ்ட்ருவல் ஃப்ளோ வந்து நடக்கும். இதனால் வந்து சிவியர் பெயின் இருக்கும். அப்புறம் ஸ்டொமக் இல்லை அப்டாமினல் பெயின் வந்து அதிகமாக இருக்கும். இந்த பீரியட் ரிலேட்டட் சிம்டம்ஸை தவிர வேறு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெயின் டியூரிங் யூரினேஷன் அண்ட் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ். ஸோ செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அப்பையோ இல்லை யூரினேஷன் அப்பையோ வந்து பெயின் வந்து பார்க்க முடியும் இந்த எண்டோமெட்ரியோசிஸில். இதெல்லாம் தான் காமனான சிம்டம்ஸ். பட் சிம்டம்ஸும் வந்து எல்லாருலேயும் வந்து பார்க்க முடியாது. 25% ஆஃப் கேசஸில் வந்து சிம்டம்ஸே இல்லாமல் தான் இருக்கும். அதர் கேசஸில் தான் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வந்து பார்க்க முடியும். ஸோ சிம்டம்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா சிம்டமேட்டிக்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவரால் இதுதான் வந்து எண்டோமெட்ரியோசிஸை பற்றின ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட டுமாரோ மீட் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.